இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பக்கத்தூர்காரங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு கோயில்ல பந்தக்கால் நட்டு காப்பு கட்டறதா இருந்தோம். என்ன அதுக்கு திரும்ப கூப்பிட வந்திருக்கீங்களா? நான் தான் அப்பவே எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. கும்பாபிஷேகம் நடந்தாலும் நடக்கலைனாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. அம்மா, நாங்க அதுக்கு வரல. கோவில்ல பந்தக்கால் நடுறதுக்கு முன்ன அம்மனுக்கு பூஜை பண்ணலாம்னு கர்ப்ப கிரக கோயில் வாசலை திறந்து பார்த்தா உள்ள அம்மன் சிலைய காணோமா. அதை பார்த்து நாங்க அதிர்ச்சி ஆயிட்டோமா. என்ன சொல்றீங்க? அம்மன் சிலையே காணுமா? ஆமாம்மா, அம்மன் சிலைய காணோம். சிலை எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு எங்க யாருக்குமே ஒன்னும் புரியலம்மா. என்னங்க இப்படி சொல்றீங்க? கோயிலுக்குள்ள இருந்த சிலை எங்க போயிருக்கும்? கோயிலுக்குள்ள நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டோமா, சிலை எங்கேயும் இல்ல. அப்போ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ்ல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அதான் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல்ல. இந்த ஆளு என்ன சொல்றான்? இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? போய் தேடி பார்க்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இங்க வரணும்? அம்மா, அது வந்துமா, அது என்னாச்சு சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? எல்லாரும் உங்க மேலதாம்மா சந்தேகப்படுறாங்க. என் மேல சந்தேகப்படுறாங்களா? என்ன சந்தேகம்? என்னங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இந்த அம்மா தான் சிலையை திருடிக்கணும்னு சந்தேகப்படுறதா உடைச்சு சொல்ல வேண்டியது தானே? ஏன் வீட்டை சோதனை போட வந்திருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்களா? சிலைய நான் தான் எடுத்தேங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ வீட்டை போய் சோதனை போடணும்னு சொல்றீங்க? நான் இதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஊரே கூடி வந்து கேக்குறப்ப நீங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்க சந்தேகப்பட்டு கேட்டா நாங்க உடனே சரின்னு சொல்லி உங்களை சோதனை பண்ண விடணுமா? அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஈஸ்வரி, அவங்க சோதனை போடட்டும். நம்ம மேல தப்பு இருந்தாதான் நம்ம பயப்படணும். அவங்க சோதனை போட்டு பார்த்துட்டு ஏமாந்து தான் திரும்ப போறாங்க. மாமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. அதான் மாமா சொல்லிட்டாருல்ல, சோதனை பண்ணி பார்க்கட்டும். போய் தேடி பாருங்க. போய் தேடி பாருங்கய்யா. போங்க. மாட்டிக்கிட்டு தப்பிக்க பாக்குறீங்களா? உண்மையிலேயே பில்லி சுனி எதுவும் நாங்க வைக்கலங்க. ஈஸ்வர் மேல பழிய போறதுக்காக யாரோ இதை செட் பண்ணிருக்காங்க. ஏய், எங்க அத்தை எப்பவும் நேர்மையா இருக்கிறவங்கடா. இந்த மாதிரி கீழ்த்தன வேலையில எங்க அத்தை பண்ண மாட்டாங்க. அசலூர்காரங்கள வீட்டுல சோதனை போட விட்டதே பெருசு. நீங்க என்னன்னா எங்க அத்தை மேலேயே பழிய போறீங்களா? தம்பி, நீ 1000 சொல்லு, இதெல்லாம் பார்த்தா இவங்க மேலதான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இத இனிமே இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பஞ்சாயத்தை கூட்டி விசாரிச்சாதான் சரிப்பட்டு வரும். ஐயா, ஊர்க்காரங்களே, என்னையா சொல்றீங்க? சிவனாடி சொல்றதா சரி. பஞ்சாயத்துல வச்சு திருப்பி சொன்னாதான் சரியா வரும். ஆமா ஆமா ஆமா, சிவனாடி சொல்ற மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிர வேண்டியதா. அப்படியே செஞ்சிருவோம். ஏய் சிவனாண்டி, எல்லா தப்பையும் நீயும் உன் சித்தப்பனும் செஞ்சுட்டு பழிய தூக்கி எங்க அத்தை மேல போடுறீங்களா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா, ஊரே பஞ்சாயத்து கூட்டி விசாரிக்கணும்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எந்த தப்பும் செய்யல. என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. உண்மை ஏன் பக்கம் இருக்கு. நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, அப்ப பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான்.
இந்த விஷயத்தை உடனே பாட்டி கிட்ட சொல்லணும். சாமி சிலை கிடைச்சிருமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அப்பா முருகா, சீக்கிரமாவே கிடைச்சிரும். நம்பி இருக்கேன். அம்மா அம்மா, உங்க மருமகளை சிலை திருட்டு விஷயமா பஞ்சாயத்துல வச்சு விசாரிக்க போறாங்களாம். என்ன இது அநியாயமா இருக்குது? அவ மேல வீணா பழிய போடுறாங்கன்னு பார்த்தா இப்ப பஞ்சாயத்தை வேற கூட்டி இருக்காங்க. ஆமாமா. ஐயோ, பஞ்சாயத்துக்கு நானும் போய் ஆகணுமே. கடவுளே, பஞ்சாயத்துல என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. ஐயா, அத்தை கண்டிப்பா இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணும். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு தான் இதெல்லாம் யாரோ செய்யறாங்க. டிரைவர் தம்பி, இத யாரோ செய்யல, உங்க அத்தை தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இத்தனை வருஷ கும்பாபிஷேகத்துக்கு அவங்க புருஷனை அனுப்பல, இப்ப மட்டும் அனுப்பியிருக்காங்கன்னா அப்ப ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதான் இவங்கள சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. இத பாருங்க, என் மனைவி எந்த உள்நோக்கத்தோட என்ன இங்க அனுப்பல. அவளுக்கு இங்க வரத்துக்கு விருப்பம் இல்ல. மத்தபடி அவ எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டா. பெருசா எதுவும் ஆதாரம் இல்லாம வீணா அவ மேல பழி போடுறது தப்பு. ஐயா, என் மருமக இந்த மாதிரி கேவலமான தப்பெல்லாம் செய்ய மாட்டாயா. அவதான் செய்யலன்னு சொல்றாள்ல. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க கூடாதுங்கிற எண்ணத்துல யாரோ திட்டம் போட்டு இதையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்கள அந்த அம்மா சும்மா விட மாட்டா. அந்த சக்தியை அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருவா. பரமேஸ்வரி அம்மா, இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி நீங்க தப்பிக்க முடியாது. சிலை காணாம போனது ஊர் பிரச்சனை. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கோயிலுக்கு போய் சாமி கிட்ட முறையிடுவோம். இப்ப அந்த சாமியே காணாம போயிருக்குன்னா அது இந்த ஊருக்கு நல்லதா தோணல. ஏதோ பெருசா கேடு நடக்க போதுதான் தோணுது. அப்படி எதுவும் நடக்கிறதுக்குள்ள சாமி சிலையை கொண்டு வந்து கோயிலுக்குள்ள வச்சிருக்குன்னு தான் சொல்றோம். நான் தான் சிலையவே எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க கோயிலுக்குள்ள வச்சிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் எடுத்தேன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? ஐயா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? சொல்லுப்பா, என்ன யோசனை? 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சாமி சிலை ஒண்ணு காணாம போச்சு. ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு விசாரிச்சு பார்த்தா சிலை எடுக்கலன்னு சொன்னாரு. அப்புறம் ஊர்க்காரங்க கோவிலுக்கு முன்னாடி ஒரு குழிய தோண்டி அதுல அவரை புதைச்சு அவரு நிரபராதினா சாமி சிலை கிடைச்சிரும், அவரு உயிரோட வந்துருவாருன்னு சொல்லிதான் அவரை மண்ணுக்குள்ள புதைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சாமி சிலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் குழிய தோண்டி பார்த்தா அவரு உயிரோட இருந்தாரு. அதனால அவரு திருடலன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரம்மா குழிக்குள்ள இறங்கி அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கிட்டோம்.